உருவாக்கி அது மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மணமகளுக்கு பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி இடையில சின்ன குட்டி நானும் வந்து ஒரு சில நேரம் ஏமாத்துறதுக்கு ஒரு வேறு நான் உங்களை ஏமாத்து பாரு, நீங்க தான் என்ன ஏமாத்துறீங்க. கல்யாணி மங்கை மாதிரி 2 பேரு வேலைக்கு போலான்னு பேசியிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து நல்ல விவரமான ஆளு, ஒருத்தர் மச்சா மாதிரி கொஞ்சம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் வினயம் இல்லாதவர். அப்ப அவர் என்ன பேசிட்டு போகும்போது இவர் கேட்டிருக்காரு, ஏப்பா கருத இருக்கிற இடத்துல வேலைக்கு போவோம், அங்க போய் நீ வந்து விழி புதுங்க இறக்கி போடுறியா இல்ல ஈஸியா கட்டி சமுக்கிறியா? விழி புதுங்க இறக்கி போடுறியா இல்ல ஈஸியா கட்டி சமுக்கிறியா அப்படின்னு நான் ஈஸியா கட்டி சமுக்கிறேன்னு. யாரு இந்த வேறு தெரியாதா? சரி 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டா அவன் காத்து மாட்டில் அந்த இறக்கி போடுறது இல்லைங்கிற யார் விவரமானாது. இவன் இந்த கட்டு தூக்கிட்டு வரவே நம்மளுக்கு தான் வேலை சுலபமாச்சேன்னு சொல்லி பார்த்தா 4-5 வயலுக்கு அந்த பக்கம் இந்த கருத இருக்கிற வயல் கட்டை தூக்கி வச்சா பச்சை தாளுக்கு அதுக்கும் அந்த ஈரத்துக்கு எப்ப இருக்கும் கதிர் கட்டு கனமா இருக்கும். அதுல வயக்காட்டுக்குள்ள வர்றப்பிள்ளையும் வாய்க்காலையும் தவக்குன்னு ஈரத்துக்குள்ள இறங்கும் போது இந்த கணத்துக்கு அதுக்கும் கண்ணாமொழி எல்லாம் வெளியே வர்ற மாதிரி இருக்குமா. ஈஸியா இருக்குன்னு சொன்னாரு, போல கனமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தத்து குத்தி கொண்டு வந்து இவன் களத்து மேட்டில் டிப்பா இறக்கி போடுறேன். இவன் பக்கத்துல வரும்போது இவன் என்ன ஒண்ணா இறக்கி போடும்போது முடியெல்லாம் இப்படி வச்சுக்கோனா இறக்கி போடும்போது அப்ப இவன் நினைச்சுக்கோனா கட்டு தூக்கிட்டு வந்தேன். அடே சாமி, நமக்காக கண்ணு மொழி வெளியில வர்ற மாதிரியா இருந்துச்சு, அண்ணனுக்கு கண்ணெல்லாம் ஊருங்க வெளியே வந்து விழுந்துரும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி இல்லை நம்ம கட்டையே தூக்குவோம். அது வேலையை ஏமாத்துறதுக்கு ஒரு இது அவசரத்துக்கு வந்ததுனால. அப்ப என்னை பார்த்தோட உங்களுக்கு இருக்குது, நான் பாக்குறதுக்கு முன்னாடியே அவசரம். ஏன் சத்தம் கிடைச்சு எங்க அண்ணனோட இடம் பேசுறது ஏதோ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் என்னை பார்த்த உடனே ஏற்படுதுன்னா மாற்றம்லாம் கிடையாது. அது நீங்க தான் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு பிராட்டியாருக்கு இது போல அண்ணன் தெரியாத ஏதோ ஒரு குரல் பேசுற சத்தம் கிடைச்சு அடுத்து எங்க அண்ணன் கூட்டாலும் கூப்பிடுவானேன்னு அவசரமா வர்றேன். உலகத்துல எத்தனையோ ஆண்களை பார்த்தாலும் உன்னுடைய கணவரான சிவபெருமானை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு மாற்றம், உடல் ரீதியான மாற்றம். அது மாதிரி என்னை பார்த்தோம் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. உங்களை பார்த்ததும் இல்ல பாக்குறதுக்கு எம்மான் வள்ளி வள்ளி எம்மான் வள்ளி வள்ளி எம்மான் ஒப்புதல் தருவாயும் பிடிக்க சம்மதம் தருவாயும் எனக்காகவே கொடை கொடுத்தானே தன்புகள் நிலை தோங்கவே படைத்தானே பிரம்மதேவன் எனக்காகவே கொடை கொடுத்தானே தன்புகள் நிலை தோங்கவே படுத்தாலும் எழுதாலும் பாக்கியமே படுத்தாலே தெளிந்தாலும் மாநிலமே படுத்தாலும் எந்திருந்தாலும் கனவுல வந்து போறே மாட்டீங்க. கனவுல வந்து என்னங்க எந்திரிங்க என்னென்ன கதையெல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அது நம்பி மகன், நீங்க எதனால கம்பி கட்டுவீங்க? நான் ஏன் கம்பி கட்டணும் தேவைன்னு இருக்கு. அது நம்பி கட்டுற கம்பியா இருக்கலாம். அது நம்பிக்கையோட கட்டுற கம்பி. நான் எது கட்டுறேன்? நான் சொல்வது 100க்கு 101% உண்மை. மான் வயிற்றுல அந்த குட்டி பிறக்கலன்னு நீங்க இல்ல, நீ 90 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் யாரும் மாத்த முடியாது. குட்டி பிறந்தது மான் வயிற்றுல. எந்த குட்டிக்கு என்னைய சொல்லலாம் மான சொல்லல. ஏன்னா நான் பிறந்தது யாருக்கிட்ட இந்த இடத்துல எனக்கு தெரியாது. உங்களை தான் சொல்றேன். என்ன ஏன் சொல்றீங்க நீங்க? எனக்கு அப்ப மான் தெரியல இல்லையா? மான் வயிற்றுல பிறந்தது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நீங்க பேசுறீங்க. உங்களை அத்தை சொல்றாரு. இல்ல என்ன அத்தவும் வேணாம் கோத்தவும் வேணாம். அதாவது உங்களோட சிந்தனை என்னன்னா இவர் ஏதோ சாட மாடையா நம்மள சொல்றாரோ தேடி
ஒருவேளை பொம்பளை பிள்ளையா இருக்குமோ? எனக்கு எப்படின்னா சாடை பேசுறதே எனக்கு பிடிக்கவே அதுதான் முத வேலையே உங்களுக்கு. சின்ன பையன் ஆமா பாருங்க, புரண்டு கூட பேசுவேன் ஆள் இல்லாத நேரத்துல. அது புரடி பேசுறவங்க என்ன தெரியலன்னா தலைவலிச்சு போயிருந்தீங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், பொழுது போறதே தெரியாது. 1 மணி நேரம் அதுக்குள்ள வந்துருமா மனப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாடை பேசுறதுங்கிறது அது வேற. பக்கத்திலே இருந்துகிட்டு யாரையோ திட்டுற மாதிரி உங்களை திட்டுறது. நீங்கெல்லாம் உருப்படவே மாட்டாங்க, நீங்கெல்லாம் நாசாம போயிடுறாங்க, என் குடும்பத்தை கெடுக்கிறவங்க இவங்க தப்பு பண்ணலாமா? இத பேசுறவங்க மேல தப்பா, அதே விளக்க மாட்டானா? இவங்க ஒரு குடும்பத்தை கெடுக்கலாமா, இவங்க நல்லா இருப்பாங்க? தப்பு இல்ல. இதை 2 பேரும் பேசிட்டோம்ல, அவங்க உருப்படவே மாட்டாங்க. நம்ம பாரு கோயில போய் ரொம்ப உருப்பிட்ட அப்படின்னா இது எந்த வேலைங்க? இது பேர் சாடை. முதல்ல நம்ம தப்பு செய்யாம நான் பாப்பேன், எவன் என் முடிய கெடுத்தாலும் பிள்ளைய தூக்கி போய் அவன் வீட்டுல உட்கார போறேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் அசர்றவங்க தான் அசர்வாங்க. கண்டிப்பா. நான் வந்து திறந்த வெளி பல்கலைக்கழகம், எத்தனை பேர் நீங்க வாங்க, கதவு திறந்தே இருக்கு. சுத்தமா மத்த வீட்டுக்கெல்லாம் யார் வேணாலும் படிக்கலாம். மத்த வீட்டுல எல்லாம் 2 கதவு தான் இருக்கு, நம்ம வீட்டுல 4 கதவு இருக்குது. கதவே போட கூட வச்சுக்கோங்களேன். நான் இரவு ஆண்டெல்லாம் உள்ள இருக்க போகும்ல. அதனாலதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நேரடியா சொல்ல உன்னதான் பிடிச்சு வந்திருக்கேன். ஏற்கனவே உன்னை பிடிச்சங்க. ஏற்கனவே 1 பிடிக்கிறது 10 பிடிக்கிறது உங்க சமத்து. அது மூத்தது, இது இடையது. அப்ப உன்னை பிடிச்ச எனக்கு 2வது உன்னை பிடிக்கணும். அதத்தான் கேக்குறேன், 1 பிடிச்ச உங்களுக்கு 2வது பிடிக்க ஏன் இவ்வளவு சிரமம்? வேலைக்கு ஓனான் வந்து காட்டுகள் கொண்டாதை ஒவ்வொரு மனிதனுக்கு புத்தி இருக்குமா? ஒவ்வொரு மனிதனுக்கு புத்தி இருக்குமா? எளிதாண்டி மறைந்திருக்கும் மாலை காட்டம்மா, எளிதாண்டி மறைந்திருக்கும் மாலை காட்டம்மா. வெளிநாட்டி மறைந்திருக்கும் மாலை காட்டம்மா, வேண்டி வளைநாட்டு மகளே நீ மனம் வைக்கம்மா. நீங்க என்ன வைக்கணும்னா, இப்ப மனம் வைக்கணும், நான் நம்பிக்கை வைக்கணும். உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். சரி, நீங்க மனசு வைக்கணும். தொலைஞ்சிட்டு போறேன். ஏற்கனவே ஒரு இடத்துல கை வச்சதுக்கே இந்த நிலைமையில வந்து நிக்கிறீங்க. என் அண்ணனை சொல்றீங்க. ஏன் நிலைமை என்ன? ஆமா, ஏற்கனவே ஒரு இடத்துல மாணவ பரிசா கொடுத்ததுன்னு சொல்றீங்க, அங்க கை வச்சதுக்கே அதை விட்டு இன்னொரு மன தேடி இடத்துல நிக்கிறீங்களே. எது உண்மை எது பொய்ன்னு தெரியலன்னா அமைதியா இருந்துக்கணும். சரி, பழியப்படக்கூடாது. ஒரு பெரிய கோடீஸ்வரர், நல்ல வசதி வாய்ப்பானவர். சரி, மன்னர் ஆட்சி. அப்ப இந்த கோடீஸ்வரர் என்ன பண்றாரு, நம்மள்ட்ட எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கு, நம்ம ஏன் மக்கள் எல்லாம் பசியா பட்டியா விடணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம்னு அன்னதானம் போடுவார். அன்னதானம்னா எங்கெங்க இருந்தாலும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னதானம் போடுறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு கழுகு ஒரு பெரிய நல்ல பாம்பை தூக்கிட்டு அப்படி பறந்து போகுது. போகும்போது இந்த சமையல் பண்ணிட்டு இருந்தா பார்த்தீங்களா, அந்த சமையல்ல அந்த பாம்பு விஷத்தை கக்கிடுது. ஏன்னா அந்த சமைக்கிற இடத்துக்கு நேரா போகும்போது இந்த பாம்பு நழுவுற மாதிரி இருக்கவும் கழுகு இப்படி இறுக்கி பிடிச்சிச்சுல, நகை அழுத்தவும் பாம்பு விஷத்தை கக்கிடுது. கக்குனா அந்த சாப்பாடு பூரா விஷமாயிடுச்சு. இந்த சாப்பிட்டவங்க வேறு தெரியாம சாப்பிட்டவங்க 41 பேர் செத்து போயிட்டாங்க. இருக்கா தனியாதிக. அப்ப 41 பேர் செத்து போயிட்டாங்க. சிந்திக்க இப்ப அந்த இறந்த ஆத்மாவெல்லாம் மேல போயிருச்சு. மேல போனா சித்திரகுப்தனு குழப்பம். இந்த பாவ கணக்கை யார் பேர்ல எழுதணும்? இது நடந்தது யாருனால? பாம்புனாலயா, இல்ல கழுகுனாலயா, இல்ல சாப்பாடு போட்டவனாலயா, இல்ல சமைச்சவன், இல்லாட்டி சாப்பாடு போட சொல்லி இந்த மன்னர் விட்டுட்டாரு பரிமாற சொல்லி. மன்னர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ ஏரியா சோறு போடுறதுக்கு என் மக்களுக்கு என்ன போட தெரியாதா, நான் சத்திரம் கட்டி வச்சிருக்கேன், நீ இந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்னு விட்டுட்டாரு. மன்னர் மேல போடுறதா, இந்த சாப்பாடு போட்டாரு கோடீஸ்வரன் அவர் போடுற, அவர் யதார்த்தமா கூட்டம் கூடுறதானே, சாப்பாடுனா கூட்டம் கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட்டத்தை கூட்டிட்டாரு. இதுல சத்தவங்கள்ல பெண்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து ஒருத்தர் 2 பேர் இல்ல 41 பேர் உயிர் போயிடுச்சு. சித்திரகுப்தன் இந்த கணக்கை யார் மேல எழுதுறது யமன்ட்ட கேட்கிறாரு. யமனுக்கே குழப்பமா இருக்கு. ஏன் அவர்தான் ஏன்னு கேக்குறீங்க? அப்ப நீங்க சொல்லுங்க. இல்லங்க, எல்லா கணக்கு வழக்குகளையும் பாக்குறவர் அவர் தானேங்க. நான் உங்கள்கிட்ட சமைச்சவன் மேல பழி போடலாம், இல்லைன்னா சமைக்க சொன்னவர் மேல பழி போடலாம், இல்லைன்னா பரிமாறினவங்க இப்படி எதுலையாவது உள்ள போட்டுக்கலாமே. அதுதான் அதுவே குழப்பமாயிடுச்சு சித்திரகுப்தனுக்கு. நடந்தது முழுமையா தெரியணும், அதுக்கு ஒரு விசாரணை இருக்கணும். அதற்கப்புறம் தான் யாரு குற்றவாளி முடிவெடுக்கணும். இந்த இடையில இருக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க தோதுக்கு எதையும் சொல்லக்கூடாது, அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி. இப்ப இந்த சித்திரகுப்தனும் எவன சரிப்பா இந்த 41 பேர் உயிர் போனது காரணம் இவனா அவனா இல்ல அவனா, இதெல்லாம் அது காலம் வரும், நேரம் வரும், அப்ப முடிவு பண்ணிக்கலாம் சொல்லி விட்டுறாரு.
இவர் சாப்பாடு போடுறதே நிப்பாட்டிட்டாரு. யாரு? இந்த வசதியானவர். ஆமா, கொஞ்சம் உட்காந்துட்டாரு. அப்ப எல்லாம் மக்கள் போய் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க இந்த மாதிரி நேரத்துல தைரியமா இருக்கணும், மறுபடியும் நீங்க மீண்டு வரணும் அதுல இருந்து அப்படின்னா மறுபடியும் இவர் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்களாம்ல அன்னதானம், அது எங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு வரும்போது அங்கே ஒரு ஆள் நின்று இருந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் எங்க இங்கே சாப்பாடு போடுறாங்களாம்ல இங்கேங்க, தான் இங்கே புகஞ்சிக்கிட்டு பத்தியலா, இந்த விளக்கெல்லாம் எரியுது பத்தியலா, கூட்டமாக இருக்காது இல்லை, அங்கேயே தான் சாப்பாடு போடுறாங்க, போய் சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி வர முடியாது, அங்கேயே மண்டையை போட்டுருவீங்க. அந்த ஆள் எல்லாத்தையும் விஷத்தை வச்சு கொள்றான் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொன்னாங்கல்ல. யமதர்மன் சித்திரகுப்தன் கூப்பிட்டாரு. சித்திரகுப்தா, அன்று விடை கேட்டில்ல, இந்த பாவ கணக்கெல்லாம் யார் பேர் எழுதுறதுன்னு, பாம்பு மேலே எழுதவா, இல்லை கழுகு மேலே எழுதவா, இல்லை இந்த கோடீஸ்வரர் மேலே எழுதவா, இல்லை அவருக்கு அனுமதி கொடுத்தாரு மன்னர், அவர் பேரை கொடுப்பா யார்? இப்போ நான் சொல்றேன், இவங்க 2 பேருக்கு பேர்ல எழுது. ஏன்? நானே குழம்பி போய் தர்மராஜன் எந்த பக்கம் நீதி இருக்கு, நீதி தேவன் ஒரு பேர், நானே குழப்பத்துலதான் அமைதியா இருக்கேன், நீயும் அமைதியா இருக்க. ஆனா அந்த இடையில இருக்கிறவங்க செத்ததுக்காரன் அவன் தான், செத்ததுக்காரன் இவன் தான், செத்ததுக்காரன் இவன் தான் இப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப இங்க பேர்ல எழுதுறாங்க பாவ கணக்கப்புறம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயத்துல எது உண்மை எது பொய் என்பது தெரியாம ஒருத்தர் மேல பழி போடுறதுங்கிறது, அந்த பழி யாருக்கு சேரும்னா நமக்கு தான் சேருமா. அதனால நீங்க தயவு செய்து என்னைய ஒரு முறை பழி ஒருத்தர் மேல விழுந்துருச்சு வச்சுக்கோங்களேன், என்ன பழி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இல்லங்க, மான்குட்டி எது என்பது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்க ஏன் மேல வீணால பழி போறீங்க, தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் மான் வராது இந்த இடத்துக்கு, வாழாது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லி நீங்க கேட்கலன்னா அது மானே இருக்காது அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஒருத்தர் மேல பழி விழுந்துருச்சுன்னா அந்த பழியை எந்த காலத்திலையும் போக்கவே முடியாது. வாழாதுன்னு சொல்லாதீங்க, ஒரு சின்ன விஷயம் வாழ வைப்பேன் நேருங்களே, அது வாழாது அப்படின்றது இந்த இடத்துக்கு வரும், ஆனா வாழாது அப்படின்னு அது வாழ வைப்பேன். நீங்க வாழ வைங்க, வாழைய வைங்க, தென்னையை வைங்க, எதனால வைங்க, நான் வேணான்னு சொல்லல. நான் சொல்றது என்ன, இன்னொரு கை கட்டி வெளியூருக்காரு நீங்களா? இது உங்க ஊரு, வெளியில இருந்து வந்திருக்கேங்கிறதுக்காக. நான் ஒண்ணும் வெளியில இருந்து வரல, நானும் தமிழன் தான். தெரியுது, நீங்க தமிழனா இருக்கு என்ன புண்ணியம். ஒரு தமிழச்சிய எப்படி என்ன பிரச்சனை நடந்துட்டு விட்டு வந்து துண்டு எப்படி இங்கே வேறுதான் நடிக்கும் அன்பு சகோதரர் ஜி.பி. செங்குட்டன் அவர்களுக்கு நமது ஊரை சேர்ந்த ராஜ நடிகர் தமிழேந்திரன் அவர் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த விழாக்குழுவினருக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் இந்த பொன்னாடை நடிகர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்திலே இந்த நாடகம் இருந்துச்சு. அந்த நாடகத்தை கூட போகாம கலைஞர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே கௌரவப்படுத்திய அன்பு மாப்பிள்ளை தமிழேந்திரன் அவர்களுக்கு ஒரு அருமையான பேர். நம்ம இசை நாடகத்துறையில தமிழேந்திரன் யாரும் அதிகமா நான் இதுவரை கேள்விப்பட்டது வித்தியாசமான பேர் தமயந்தி அப்படின்ற பேர் கேள்விப்பட்டேன். ஆமா, தமிழேந்திரன் அருமையான பேர் அமைஞ்சிருக்கு. இயற்கையாவே இல்ல நாடகத்துக்காக வச்சிருக்காரா? இயற்கையாவே அடியனுக்கு எப்படி ஒரு பேர் அமைஞ்சோ அது மேல அவருக்கும் அமைந்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, மாப்பிள்ளைகிட்ட நல்லா பாடணும், நல்லா பேசணும், அதெல்லாமே பண்ணணும். நான் பண்ற ஒரு சில விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணணும். எல்லா விஷயமும் அத்தாடி போச்சு. அப்புறம் நீங்க பாக்குற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மாப்பிள்ள. நீ பண்ணால பாத்தியா அப்படிங்கிறாங்க, யாராவது பாக்குற மாதிரி அதனால தொழில் மட்டும் கத்துக்கங்க, மத்த பழக்கம் அம்பிட்டு பேசுவோம் வேண்டாம். ஆமா, சிரிக்கிறாருன்னா அந்த சிரிப்பை நம்பவே கூடாது முதல்ல. ஆமா, தேடி வந்த மானுக்குள்ள அடையாளத்தை சொல்றேன். இல்ல அடையாளமா நீங்க சொல்லக்கூடாது. எப்ப அடையாளம் சொல்றீங்க? ஏன் அடையாளத்துக்கு இவ்வளவு அவசரம்? இருங்க, ஒரு மாடு காணாம ஒரு ஆடு காணாம தேடி போறோம். இந்த வழியா ஒரு மாடு வந்துச்சானா அந்த வழியில பல மாடு போயிருக்கலாம். நம்ம மாடு செவல மாடா இல்ல காரி மாடா இல்ல மயில மாடா, நெத்தி சுட்டி உள்ள மாடா, இல்ல 4 காலில் வெள்ள உள்ள மாடா, இல்ல எருவ மாடா, பசு மாடா, கறவு மாடா, கண்டுக்குட்டியா? அது மாட்டுக்கு மத்ததுக்கு நீங்க அடையாளம் சொல்லுங்க. மாடுக்கு நான் கேட்டா நீங்க அடையாளம் சொல்லுங்க. மாடு நல்லா பொழுவலும் இருக்குமா இல்ல எலும்பு தோலுமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா
ஆமாப்பா அந்த வழியா ஒரு அப்ப இந்த இடத்துல நீங்க மானி எப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அழகா சொன்னீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். சரியா? தகுந்த நேரத்துல கொண்டு வந்து இந்த முழு பூசணிக்காய் சோத்துல போட்டு மறைச்சானா எங்கேயாவது ஓடிச்சு அது மாதிரி சும்மா இல்லாட்டி இந்த நேரத்தை நட்டிட்டே இருக்க கூடாது. அப்படியே என்னத்தை கழுத்தை நெரிச்சிருக்கீங்களோ இதற்கு நீங்க எழுதி உங்களுக்கு துண்டு போட்டாலும் நான் வந்து கேட்டேன்னா உங்களும் துண்டு ஓட்டு முதல்ல பாத்துருந்துக்கங்க. ஆமா அதான் சரி துண்டு ஓட்டுவேன்னா அதுலயே முடிஞ்சு வச்சு நீங்க துண்டு துண்டா போடுங்க எப்படியே போடுங்க. கேள்வி என்பதற்கு என்ன விளக்கம்னு நீங்க எனக்கு அது தேவை கிடையாது. இப்போதைக்கு அது தேவையில்லை. நீங்க தேடி இருக்கிறது மானின் நீங்க சொல்றீங்க. மான் இல்லைன்றதான் என்னுடைய பேச்சு. 2 பேருக்கு வழக்கு இதுதான். விலங்குல மட்டும் மான் இல்ல. சரிங்க. மனிதர்ல மான் இருக்கு, தெய்வத்துல மான் இருக்கு, பெண்ணுக்கும் மானுக்கு சம்பந்தம் இருக்கு. இதுல உங்களுக்கு இதுக்கு என்ன இருக்கு நான் கேட்கிறேன். என்ன தொடர்பு இருக்கு? விலங்குகள்ல அனுமான் சொன்னோம்னா அது குரங்குதான். அதையும் கூட அனுமன்னு சொல்லும், அனுமான்னு சொல்லும். சரி. மனிதர்கள நீதிமான், புத்திமான், ஜாதிமான், சக்திமான், சீமான், கோமான் நிறைய இருக்கு. மனிதர்களுக்கு சொல்றது பெரிய செல்வ செழிப்பான அழியா சீமான். நிறைய பசு கூட்டங்களை வச்சு அதை பார்க்கறோம்னா ஒரு கோமான் நல்ல புத்தியோட இருக்காரு. புத்திமான். அப்ப மனிதர்கள மான் இருக்கு, கடவுள்லையும் மான் இருக்கு. சிவபெருமான், விநாயக பெருமான், முருக பெருமான், ஆஞ்சநேய பெருமான், நரசிங்க பெருமான் அப்படின்னு வரிசையா இருக்கு. இருக்கா? அப்ப ஏன் அந்த காலத்துல கடிதம் எழுதும்போது ஸ்ரீமான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா அதுக்கு நிகரான வார்த்தை எதுவுமே இல்லை. அவ்வளவு உயர்வான வார்த்தை. அதனால அந்த உலகத்திலே எந்த வார்த்தை உயர்வான வார்த்தையோ அதை சொல்லி மான்குட்டி. உங்களுடைய பேச்செல்லாம் உயர்வா இருக்கு. பேச்சு நல்ல உயர்வான இருக்கு. உங்க எண்ணம் மட்டும் சரியில்லாம இருக்கு. எண்ணத்தை பத்தி ஆமா அது உண்மைதான். இல்ல ஆமா அதான் பார்த்தாலே தெரியுது. நான் தான் சொன்னேன் ஒரு என்ன பண்றான் நீங்களும் ஒரு களவாணியா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். களவாணியோடைய புத்தியை மாற்றவும் முடியாது. களவாணி என்ற பேர் எடுத்தாச்சுன்னா அந்த பேரை போகவும் போகாது. களவாணி 2 களவாணி இருக்கு. அதுல என்ன 2 களவாணி? என்ன களவாணி? 2 பேர் சொல்றான். களவாணி 1, களவாணி 2. நான் அதை சொல்ல வரல. புத்தானந்தம் பக்கத்துல. ஆமா பண்ணாங்கம்புக்காரர் எடுத்த படமா? பண்ணாங்கம்புக்காரர் வச்சு எடுத்தாரு அந்த படமா? நான் இப்ப படத்தை பத்தி பேச வரல. களவாணி யாரு? உங்களை திருடன்னு உண்மைதான். நீங்க சொல்லல. முருகப்பெருமானையே அருணகிரிநாதர் சொல்லிட்டாரு. செம்மான் மகளை திருடும் முருகன் பிரமான் இரமான் சொல்லி முருகனையே திருடன்னு அவர் சொல்லியிருக்காரு. சிவபெருமானையே கல்வன் ஒருத்தர் திருஞான சம்பந்தர் சொல்றாரு. உள்ளம் கவர் கல்வன். அதனால நீங்க எதை சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். அப்ப நீங்க என்ன முருகப்பெருமானா இல்ல வேற எதுமா? நான் தான் கேக்குறேன். நீங்க சாதாரண மனுஷன் மான்குட்டியை கொடுங்க. இல்லைங்க, திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு இருக்காங்க. நீங்க களவாட வந்த களவாணி. அதனால உங்கள்கிட்ட இல்ல அப்படின்ற பதில தான் நான் சொல்றேன். எல்லோருமே திருடங்கதான். ஆமா அதெல்லாம் தெரியுதுல்ல. அப்ப நீங்களும் ஒத்துக்கங்க, நானும் ஒரு திருடன் அப்படின்றத ஒத்துக்கங்க. ஏன் சார் அப்படின்னா முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சானா ஒருத்தர் அப்படின்ற கதை இருக்கு. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொய் பேசிட்டோம்னா ஏண்டாப்பா முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறேன் அப்படின்ற கதை பேசுவாங்க. ஆனா ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் வீடு, அந்த பண்ணையார் வீட்டுல நிறைய பூசணிக்காய் காய்ச்சிருக்கு. அப்ப அந்த வழியா போனவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு நாள் அதை திருடி சமைச்சு சாப்பிடுறான். ஆனா அந்த வழியா போகும்போது ஊர் மக்கள்லாம் தெரிஞ்சு போயிருந்தாங்க திருடணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுல அவன் போற வழியா பார்த்து மக்கள் பேசுறாங்களாம், அந்த மாதிரி போறான் பாரு பூசணிக்காய் திருடன். எப்படி இந்த போறான் பாரு பூசணிக்காய் திருடன் அப்படின்னு பேசுறது. அந்த தலைமுறை முடிஞ்சிச்சு. அவனுக்கு கல்யாணம் ஆகி புள்ள பிறந்தது. அவனுடைய புள்ள தெருவுல போகும்பொழுது அங்க உள்ளவங்க பேசுறாங்களா, இங்க போறது யாரும் தெரியுதா? இந்த முன்னொரு காலத்துல பூசணிக்காய் திருடான்ல அவனோட மகன் போறான் பாரு அப்படின்பாங்களாம். அவன் மகன் பிறந்த அவனுக்கு கல்யாணம் முடிச்சு அவனுக்கு புள்ள பிறந்துச்சு. அந்த புள்ளை பிறந்த அந்த புள்ள அந்த வழியா போகும்பொழுது ஊர் மக்கள் பேசுறாங்களாம், அங்க போறது யாரும் தெரியுதா? முன்னாடி ஒரு காலத்துல பூசணிக்காய் திருடுனானே அவனுடைய பிள்ளைக்கு பிறந்த பேரை, அதாவது மகன், அந்த பூசணிக்காய் திருடனுக்கு பேரு. எப்படி அவன் வழியில அந்த பேர் மறையில, பிள்ளை பிறந்தா அந்த பேர் மறையில, அதே சமயத்துல பேர பிள்ளை பிறந்தா அந்த பேர் மறையவே இல்லை. இப்படி 4 தலைமுறைக்கு பூசணிக்காய் திருடன்ற பேர் அவனுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த போராபாரு பூசணிக்காய் திருட பிள்ளை, அந்த போராபாரு பூசணிக்காய் திருடனுடைய பேரை இப்படி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அவனே செத்து வேண்டாம், பூசணிக்காய் திருடனா இந்த காலத்திலேயே செத்து வேண்டாம். இந்த பேர் இப்படி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி பேர பிள்ளை போய் ஒரு நாள் என்ன பண்றான், ஐயா ஏதோ ஒரு காலத்துல எங்க தாத்தா பூசணிக்காய் திருடிட்டாரு, ஆனா அவருடைய பேர் இன்னும் மாறவே இல்லை, இன்னமும் அவருக்கு திருடன்ற பேர் தான் வருது, இதை நான் என்ன செய்யறதுன்னு கேட்கறான். அவதான் அவர் சொல்றாரு, வாப்பா உன்னோட ஏதாவது பணங்காசு நிறைய இருந்தது அப்படின்னா 10 பேருக்கு சோற போடும் முதல்ல அப்படின்றாரு. 10 பேருக்கு அன்னதானம் மாதிரி ஆரம்பிச்சது. நாளடைவில் அந்த அன்னதானம் பெருசா போயிடுச்சு. பெருசாகி எல்லோரும் வந்து சாப்பிடுறாங்க. அப்ப அவருக்கு எப்படி பேர் வந்து தெரியுமா? எப்பா இந்த அன்னதான நட்சத்திரம் எங்க இருக்குன்னு கேட்கும் பொழுது இந்த வழியா போனீங்கன்னா ஒரு தர்மராசா போடுறாரு, அதாவது அன்னதானம் போறாரு.
போனீங்கன்னா வயிறார சாப்பிடலாம்னு சொல்லி பூசணிக்காய் திருடேன்னு எடுத்த பேரை மறைக்கிறதுக்கு 4 தலைமுறை ஆயிடுச்சு. இத கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஏன்னா முழு பூசணிக்காய் திருடுன அவனுடைய பேரை அவனுடைய வம்சாவளியில வந்த பேர பிள்ளைங்க ஊர்ல உள்ள அனைவருக்கும் அன்னதானத்தை போட்டு திருடன்ற பேரையே மாத்தினாங்களாம். யாரு திருட்டுத்தனம் பண்றது? நீங்க திருடன் பேர் எடுத்தீங்கன்னா மாத்த முடியாது. உங்க இடத்துல என்னுடைய மான்குட்டி இருக்குன்னு நான் வழக்கு இந்த இடத்துல மான் இல்லன்றதானே காட்டப்பட்டது. தாங்கள் என்ன எப்படி குற்றவாளி, என்ன எப்படி திருடன்னு சொல்லுவீங்க? மான் இல்லாத இடத்துல திருடி கேட்டு நிக்கிறீங்க, அதனால நீங்க திருடனா? நீங்க திருடி இல்லன்னு நிரூபிக்க வேண்டிய நிலைமையில நான் ஏன் திருட போறேன்? எனக்கு என்ன வந்துச்சு? சொன்னா கேட்காத சதாபதி இருக்கணும். என்ன பண்ண அப்படின்னா நீங்க உள்ள கூட்டிட்டு போய் அப்பா பாருப்பா இதையா நீங்க இவ்வளவு நேரம் கேட்டீங்க பாருக்க பாருங்கணுமாண்ணா அப்படி சொன்னீங்கன்னா நான் போயிட்டு போறேன். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? சரி இந்த பிள்ளை பாவம் பிள்ளை காவல் பண்ணுங்க பாக்க நம்ம கூட பிறந்த மாதிரி இருக்கு, நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம்னு போக மாட்டீங்களா? முதல் கோரிக்கை வச்சது யார்? நீங்க தான். அப்ப யார் பரிசீலனை பண்ணணும்? ஏன் முதல்ல கோரிக்கை வச்சு அந்த பரிசீலனை பண்ணி ஆகணுமா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பட்டம் பொய்யான ஒரு இதை சொல்லிவிட்டு கேட்கிறீங்க? நீங்களா எதுக்கு அப்புறம் தலைவி ராஜினாமா பண்ணுங்க பதவியை? ஏன் என்ன பதவி? தலைவிங்கிற பட்டம் வேண்டாம். இங்க பாருங்க, இது பதவி இல்லன்றது கிடையாது. எங்க அப்பா கந்தபெருமானுக்காக வேண்டிக்கிட்ட நேர்த்திக்கிற அந்த கடனை என்னால தான் தீர்க்க முடியும். அதுக்காக நான் வந்து நிக்கிறேன். நீங்க சொல்லப்படாதது. பாத்தா பசுமரம் அமர்த்திக்கிட்டா நேர்மரம். பாத்தா பசுமரம் அமர்த்திக்கிட்டா நேர்மரம். வெளிநடப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்க பேச்சு பிடிக்கலன்னா அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அவங்க விடிஞ்சு வச்சு போறாங்க, அவங்க வீட்டுல சாணம் கரைச்சு போடணும்ல. அவங்க போனா கூட பரவாயில்ல, அவங்க போனவங்களை உட்காந்து போறாங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அவங்க மறைமுகமா சொல்றாங்க நாங்களே போறோமே, நீங்க ஏன் நிக்கிறீங்கன்னா நீங்க தனியா இருந்து பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கற மாதிரி வெளிநடப்பு செய்யறாங்க. விடிய போகுதே நீங்க பேசிக்கிறீங்களே, மத்தவங்களுக்காக பார்த்தா போதுமா? மத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்காக பாக்குறது இல்லையா? அவங்கள எதுக்காக பாத்து இவங்களும் எந்திரிச்சு போறது முன்னாடி அடையாளத்தை சொல்லுங்க. பாருங்க, அவங்க நம்ம பேசுறதுனாலதான் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க காயாதாரம்னு நான் சொல்றேன். எப்படியோ மனசு ஒரு மனிதாபிமான முறையில உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இறக்கப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. அது அந்த இறக்கமா தான் ஊருக்கு பிள்ளையா அனாதை பிள்ளை, அதுதானும் உங்களுக்கு இல்ல இறக்கம். இறக்கிறதுனாலதான் உங்களை கூட்டு போறாங்க. என்னையே நீங்க காட்டுக்குள்ளே கிடந்து எதுக்கு கொண்டு போறீங்க? என்னைய உண்டன்னா உடனே உண்டைங்கிறதாருங்க. சரி, அந்த ஒண்ணு அது என்னது? ஆண்டவன் நாக்கை கொடுத்த வாக்கை காப்பாற்ற. சரி, ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே இருக்கிறது. அது நல்லதுதான். போய் என் குடும்பத்துல வச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், இந்த இளைய கண்ணி எனது தாய்க்கு மருமகளாவாள் என்று எதிரே தோன்றினாள். என்றும் அவள் எங்கள் வீட்டு என்னைக்காவது இந்த இளைய குட்டி என் வீட்டு கூட்டிட்டு போனது குட்டின்றதுதான் பொய். மருமகள் ஆனால் அப்படிங்கும் போது எனக்கு புரிஞ்சு வச்சு நீங்க குட்டியை தேடி வரல. அப்படியே குட்டியா இருந்தா அடையாளத்தை சொல்லுங்கன்றேன்.
மான் வயித்துல பிறந்ததுனாலதான் அந்த மான்குட்டி மான்குட்டி, குதிரை வயித்துல பிறந்தா குதிரைக்குட்டி, பன்றி முயல் வயித்துல பிறந்தா எலி வயித்துல பிறந்தா எல்லாமே அதாவது குட்டி. அது போல இந்த குட்டி சாட்சாத் பிறந்தது மான் வயித்துல இருந்ததை யாராலும் மறக்க முடியாது நாள்ல. மான் வயிற்றில் மான்குட்டி தான் பிறக்குது. மறுத்து என்ன பண்றது? மான் வயித்துல ஒரு மனிதன் பிறந்தான். ஆமா, ராமாயணத்துல கலைக்கோடி விசேஷங்கள் 2 சொல்லுங்க. கலைக்கோடி மகரிஷி மான் வயித்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அது என்னமோ எனக்கு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்புறம் நீங்க அவ்வளவு பேசக்கூடாது. நான் ஏன் பேசக்கூடாது? எல்லாமே தெரிஞ்சிருந்தா வந்து பேசணுமா சபையில? நான் தான் தெரியாம இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமான்னு கேக்குறீங்க. ஏன் நீங்களும் பேசக்கூடாது அப்படின்னா என்ன? இதெல்லாம் பேச கொஞ்ச நேரம் நான் இப்படித்தான் இருக்கணும், முடிஞ்சு வச்சு. அப்புறம் எதுவுமே நீங்க பேச லாய்க்கு இல்லை அப்படின்னா வந்ததுலே கலந்து முடிச்சுட்டு போங்க. ரொம்ப பேசாதீங்க. முதல்ல வாயை திறந்து பேசக்கூடாது. ஏன் வாயை திறந்து பேசாம இப்படி பேசுறது? வாயை மூடுங்க. வாயெல்லாம் மூட முடியாது. நீங்க எனக்கு சண்டை போடாதீங்க. புருஷனா அடிக்க வர மாதிரி அறியல என்ன? ஓ, புருஷனா அடிக்கிற அப்புறம் பரவாயில்ல. அடையாளத்தை அப்ப என் வயிற்றுச்சா உங்களுக்கு சிரிப்பா இருக்குது. எந்த வயிற்று முடியுமோ முடியாதோ அந்த துடிப்பு எனக்கு அது உங்களுக்கு தான். நீங்க நானும் துடிக்க முடியும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். என் வயிறு எரியுது இந்த நேரத்துல நீங்க சிரிக்கிறீங்க. என்னதான் உங்களுக்கு அப்படி வைத்தறிச்சறான்னு தான் கேக்குறேன். இவ்வளவு ஒரு அழகான குட்டிய பார்க்காம இருக்கும்போது கூட எனக்கு ரொம்ப தோணல. சரி, இப்ப பார்த்த முன்னாடி பார்த்துட்டு இருக்கும் பொழுது எப்ப பிடிப்போம், என்ன பண்ணுவோம், அதை பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோம், அப்படியே பண்ணுவோம். அதனாலதான் உடம்பு உருகி போச்சுன்னு நினைக்கிறேன். இதான் ஒருவன் உடம்பு. நினைச்சு இதான் ஒருவன் உடம்பு. இதுதான் சரியான உடம்பு. உடம்புனா நம்ம புருஷலி சுரேஷ் இருக்காப்ல, கருவூர்ல ஒரு சுரேஷ் இருக்காருல்ல, அதெல்லாம் தண்ணியில உருவினது. அதனால என்னைய பார்த்து உருவன் உடம்பு சொல்லாங்க. எனக்கு இது அளவா அப்படித்தான் இருந்தா தான் நம்ம ஓட முடியும். உங்களை பேசிக்கிட்டே பெத்தாளா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். அந்த நேரத்துல யாருமே பேச மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரத்துல கத்துவாங்க. அதுவும் பேச்சுதான். பக்கத்துல இருக்கோட பேசி அதுவும் பேசுறாங்க. எனக்கு சோறாக்கடியா குழம்பு வச்சியா அப்படின்னு அப்பப்போ என்ன வார்த்தை இருந்தாலே பேசுனா கத்துறது அப்படி இப்படிதான் கத்துவாங்க. அப்பா மேல பாசமா இருக்க பொம்பளை பிள்ளைய அப்பா அப்பா அப்பான்னு தான் கத்துங்க. ஆமா, அம்மான்னு கத்தாது. அம்மா மேல பாசமா உள்ள பிள்ளைய கூட அம்மா அம்மான்னு கத்துங்க. பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைலாம் தாக்க மேலதான் பாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கட்டிக்கிறீங்க? என் மானுக்கு அடையாளம் கட்டி. அடையாளம்னா இருந்தா சொல்லுங்க, இல்ல நீங்க பார்த்ததே இல்லைன்னா போங்க. கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா? ஆமா, கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா, உடம்புல இருக்கும் ஒச்சங்கிச்சா இருக்குமா, பச்சை இருக்குமா, இல்ல எதுவும் அடையாளத்தை பாத்தீங்களா? நான் நல்லா கேட்டுருக்கேன். அப்புறம் இது கருப்பா இருக்காது சிவப்பாவும் இருக்காது. கருப்பு சிவப்பா அதாவது மாநிலம் ஏதோ பாத்துருக்கிறாரு. ரெண்டும் கலந்து சொல்றேன் சொல்லுங்க.
புல் மேயாத புள்ளி மேவாத புள்ளி மேவாத அது என்ன புள்ளி மேயாத புள்ளி மேயாதன்னு சொல்ற வார்த்தை தவறான வார்த்தை. புல் மேயாத புள்ளி மேவாதுன்னா உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்காங்க, ஒரு புள்ளி இருக்குங்க உங்களுக்கு ஒண்ணுது. பள்ளி நடத்தும் போது உங்களுக்கு ஒண்ணுதானே. எனக்கு சேங்க இடத்துல இன்னுக்கு ஒண்ணு இன்னுக்கு ஒண்ணு எனக்கு 3 புள்ளி. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் வர கண்ணு அதோட அவருக்கு என்னன்னு புரிஞ்சிச்சு, அதனால சிரிக்கிறேன். எனக்கு புரிஞ்சாலும் புரியாம மாதிரி நடிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. ஏன்னா வெக்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, புள்ளி புள்ளிய பத்தி கேட்கும் அவர் எப்படி சிரிக்கிறாரு. நீங்க எங்கேயுமே புள்ளிய பார்த்தா பேசுறீங்க, வேற எதையும் பத்தி பேச மாட்டீங்களா? நான் எங்க ஊர்ல முக்கிய புள்ளி நீங்க பெரிய புள்ளி ஒரு பெரிய தலைய புள்ளி. எதுக்கு என்னை தேடி வந்தீங்கன்னு கேட்டேன். என்னதான் தேடி வந்திருக்கீங்க? கல்யாணம் தான் பண்ண முடியாது, எங்க அண்ணனை கூப்பிடுவேன். நீங்களுமே பண்ண வேணாம், நான் கலத்துக்கிட்டாங்க தாலி கட்டுறேன். நச்சந்திரிகை பாதி உல்லாசமாய் மான் தேடி வந்திருக்கீங்க. நான் மான் இல்லைன்னு என்ன தேடி வந்திருக்கேன்னு சொல்றீங்க. என்னாலே உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, போங்க. நான் தான் பண்ணேன், நீங்க பண்ணாம நீங்க பண்ணினாலும் போங்க, வேலை பார்த்துக்கிட்டு வாய் பேச்சு பெண்ணே. பேசுறீங்களே, பேசுற மாதிரி போட வாடான்னு பேசுறீங்க. மறுபடியும் பூசணிக்கே வர்றீங்களே, என்ன விஷயம்? பாயும் தென்றலாலே பாயும் தென்றலாலே பாயும் தென்றலாலே பாயும் தென்றலாலே அடி பாகிய தென்றலை ஓடிய தென்றலாலே தம்பிய சொத்தவாடி ரொம்ப மிரட்டீங்களே என்ன? கேடிக்கிட்டு நான் வந்து படிச்சுதான் சொல்லுங்க தம்பி. பாப்பிய வளர்க்கு கொஞ்சம் மாதிரி இப்படி பார்க்க மாட்டேன். அண்ணா
சாமியை கும்பிடுங்க. சொல்லலாமா? மனபடி தேனுமை நினைப்பதற்கு வழிவெடுத்தேன் மனப்பதற்கு வழிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு வேடுவனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது வந்து வழக்குரைத்தது அடியன் தான். ஏன் மான்குட்டி என்று சொன்னேன் தெரியுமா? எதற்காக? நீ பிறந்தது மான் வயிற்று. எனவே மறைமுகமாக நேரடியாக சொல்லாமல் புரிந்து கொள்வா என்று எனக்கு ஒரு வரம். என்ன வர வேண்டும்? என்ன ஊர் வர வேண்டும்? இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வ யானை சமீத சுப்பிரமணியன் என்று எல்லோரும் முதலிடம் வைத்து அழைக்க வேண்டும். அப்படி அழைப்பார்கள். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ் வாழ்வார்கள். வேடவாதி விளங்கட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், ஞானம் தங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் மழை பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் மழை பொங்க வேணும். ஊர் செழிக்க வேணும், ஞானம் தங்க வேணும். இதுவரையிலும் எங்கள் நாடகத்தை பார்த்து ரசித்த இன்னகர்வா நாடகத்தில் அரசியல் பொதுமக்களுக்கும் மிக தெல்ல தெளிவான முறையிலே ஒளிபெருக்கி வைத்திருந்த வேல்முருகன் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும்
அத்தனை நம்முடைய எங்களுக்கு நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ஏங்க அந்த இது பல்ஸ் கம்மியாக அந்த இடம்